தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, பரலோகத்தின் தந்தையே, இந்த பரிசுத்த நாளுக்காக ஜெபிக்கிறோம். மகிமைய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களை அழைத்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேளையிலும் கூட இந்த புதிய வார்த்தைக்கு வேண்டிய நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் இந்த நாளிலும் கூட நீர் தர வல்லவராகவே இருக்கிறீரப்பா. விசேஷமாக எங்கள் ஆத்மா வாழ்வு பெற நீர் இந்த நாளிலும் தரப்போகிற உன்னதத்தின் வார்த்தை என்ற ஆகாரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறீரே. அந்த வார்த்தையினாலே இந்த நாளிலும் கூட எங்களை நீர்தாமே நிரப்பும் அப்பா. உம்முடைய வார்த்தையின் ஆகாரத்தினாலே எங்களை போசியும் அப்பா. உம்முடைய வார்த்தையின் ஆகாரத்தினாலே எங்களை பலப்படுத்தும் அப்பா. உம்முடைய வார்த்தையின் ஆகாரத்தினாலே எங்கள் ஆத்மா வாழ்வடைய கிருபை செய்யும் அப்பா. எங்கள் ஆத்மா இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தையினாலே ராஜா புது வாழ்வையும் புதிய பலத்தையும் புதிய கிருபைகளையும் எங்கள் ஆத்மா செழிக்கும்படியாக இந்த நாளினுடைய வார்த்தையின் ஆகாரத்தினாலே எங்களை நிரப்புங்கப்பா. எங்களை நிரப்புங்கப்பா. எங்கள் இருதயத்தை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் இருதயத்தை நல்ல நிலமாக மாற்றி அப்பா, நல்ல நிலமாக மாற்றி அந்த இருதயத்தை உடைய வார்த்தையின் ஆகாரத்தினாலே நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா. பேசுகிற அடியனை மறைத்து கொள்ளுங்க ராஜா. அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. உடைய வார்த்தையின் வல்லமையோடு உடைய வார்த்தையின் ஆகாரத்தோடு நாங்கள் கடந்து செல்ல பரிசுத்த ஆவியானவரே நீர்தாமே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்து திருப்பாதம் பணிந்து கெஞ்சி கொண்டாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இன்றைய நாளிலும் சிந்திக்கப்படும்படியாக கொடுக்கப்பட்ட தலைப்பு மனது உருக்கத்தின் அழைப்பு. மனது உருக்கத்தின் அழைப்பு. அழைப்பு ஏன் அழைப்பு? எதற்காக அழைப்பு? உலகத்திலே பல விதமான அழைப்புகள் என்ன செய்து இருக்குது. விசேஷமான வீடுகளிலே திருமண அழைப்பு, வீடு கட்டின அழைப்பு, புது வீடு பிரதிஷ்டை அழைப்பு, பிள்ளைகளுக்கு ஞானசான அழைப்பு, பல விதமான அழைப்புகள் என்ன செய்யுது. நினைவு நாள் அழைப்பு என்ன செய்யுது இருக்குது. ரைட்டு, பலவிதமான அழைப்புகள் இருக்கிறது. இங்கே ஒரு அழைப்பு என்ன அழைப்பான்? மனது உருக்கத்தின் அழைப்பான். மனது உருக்கத்தின் அழைப்பு. மனது உருகி அழைக்கிறாராம். மனது உருகி சும்மா லேசாக அழைக்கலை. மனது உருகணும்னா என்ன செய்யணும்? அதுக்கு முன்னாடி அழுகையோட வேதனையோட கண்ணீரோட இந்த அழைப்பு. அதுதான் அதற்கு அர்த்தம். மனது உருக்கத்தின் அழைப்புனா ஒரு கண்ணீரோட வேதனையோட அப்படித்தானே இந்த அழைப்பு இருக்கிறது. ஏன் இந்த அழைப்பு? யார் அழைக்கிறார்? இந்த அழைப்பு எங்கே இருந்து வந்தது? இந்த அழைப்பு யார் அழைக்கிறார்? எங்கிருந்து வருகிறது என்பதை சிந்திக்க வேண்டும். இந்த அழைப்பு யார் என்றால், வானத்தையும் பூமியையும் அண்ட சிராசுகளும் படைத்த தேவாதி தேவன் என்ன செய்கிறார்? அழைக்கிறார். அவரே அழைக்கிறார். நம்மை உருவாக்கியவர், நம்மை சிருஷ்டித்தவர், தாயின் கருவிலே தேர்ந்தெடுத்து நம்மோடு இருந்து நம்மை அற்புதமாக அதிசயமாக வழிநடத்தி இம்மட்டும் அவர் நம்மோடு இருந்து வழிநடத்தி வருகிற தேவன் நம்மை என்ன செய்கிறார்? அழைக்கிறார். அழைக்கிறார். மனதுருகி அழைக்கிறார். மனதுருகி அழைக்கிறார். ஏன் அழைக்கிறார்? எதற்காக அழைக்கிறார்? அழைப்பு என்றால் என்ன? அழைப்பு என்றால் என்ன? நான் பக்கத்தில் இருந்தால் அழைக்க வேண்டிய தேவையே இல்லை. அப்படிதானே? பக்கத்தில் இருந்தால் அழைக்கணுமாங்க? அழைக்க வேண்டிய தேவையே இல்லை. ஆமாம், ஒரு திருமண வீட்டுக்காரங்க இருக்காங்க, வீட்டுக்காரங்க அழைப்பு தேவையா? அழைப்பு தேவையில்லை. கொஞ்சம் தூரத்தில் வெளியில் அங்கே இருக்கிறவங்க தான் அழைப்பு. அப்போ தேவன் நம்மை அழைப்பதற்கு காரணம் என்ன? அவர்கிட்ட இல்லை. அவர்கிட்ட அதுக்கு அர்த்தம் அப்படி தானே? அவரை விட்டு நம்ம என்ன செய்யிட்டோம்? தூரத்தில் போயிட்டோம். அவரை விட்டு உண்மையிலே நம்ம எங்கே போயிட்டோம்? தூரத்தில், வெகு தூரத்தில் போயிட்டோம். அதனால தான் மனதுருகி கண்ணீரோடு வேதனையோடு அவர் நம்மை என்ன செய்கிறாராம்? அழைக்கிறாராம். அந்த அழைப்பு சத்தம் நம்முடைய காதில் விழுகிறதா? அந்த அழைக்கிறவர் எப்படிப்பட்டவர்? ஏன் அழைக்கிறார்? ஏன் அழைக்கிறார்? அப்படி இருந்தால் அவர் அழைப்புக்கு அர்த்தம் என்ன? அவரை விட்டு தூரம் போனதினாலே அவருடைய ஆஸ்திக்கு, அவருடைய சுதந்திரத்துக்கு நம்ம அந்நியராகிவிட்டோம். அப்படித்தானே? ஒரு தகப்பனை விட்டு ஒரு பிள்ளை தூர போயிட்டுன்னு சொன்னால் வீடும் இல்லை, ஆஸ்தியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படித்தானே அர்த்தம். அப்போ தூர போயிட்டான், வெளியில் போயிட்டான்னு சொன்னால்
அவர் ஏன் மறுபடியும் அழைக்கிறாருன்னா, அவர் திரும்பவும் நமக்கு அது தர்றதுக்காக தான் என்ன செய்கிறாரா, அழைக்கிறார். திரும்பவும் நல்ல கவனி சுருக்கமாக அவ்வளோதான். ஏன் அழைக்கிறார்? தூர போயிட்டோம், மறுபடியும் ஏன் அழைக்கிறார்? நாம் இழந்து போனதை தர்றதுக்கு அவர் என்ன செய்கிறார்? நம்மை அழைக்கிறார். இழந்து போனதை தருறதுக்குத்தான் அவர் நம்மை என்ன செய்கிறாரா, அழைக்கிறாரா. அந்த அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாக நாம் என்ன செய்ய வேண்டும், நடந்து கொள்ளலாம். இதை நாம் பார்க்கும் பொழுது பாவம் மனிதனை கடவுள்கிட்ட இருந்து பிரித்துட்டு, ஏன் தூரத்தில் போயிருக்கான்? பாவத்தின் நிமித்தமாக. பாவத்தின் நிமித்தமாக மனம் போல வாழலாம், நம்ம இஷ்டம் போல நடக்கலாம், தேவனுடைய கட்டளையும் தேவையில்லை, அவருடைய கண்டிப்பும் தேவையில்லைன்னு சொல்லி மனிதன் எங்க பாவம் ராஜா பாவம் மனிதனை கடவுள்கிட்ட இருந்து என்ன செய்யிட்டு பிரிச்சிட்டு. அப்படிதானே? ஆதியிலே ஏதேன் தோட்டத்தை உண்டு பண்ணி ஆதாமையும் ஏவாளையும் அங்கே வைத்து என்ன செய்தார்? அந்த தோட்டத்தை பராமரிக்கவும் பண்படுத்தவும் அங்கே என்ன செய்திருந்தார்? வைத்திருந்தார். நான் பார்க்கிறேன் அங்கே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளை இருந்தார். அங்கே அவ்வளோதான், பக்கத்தில் இருக்கும்போது ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்துருந்தாரு. ஏதேன் தோட்டத்தையும் கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒன்றே ஒன்று தான், நன்மை தீமை அறியக்கூடிய ஒரு மரம் இருக்கப்பா, அதில் உள்ள கனியை மட்டும் நினைச்ச வேண்டாம், இப்போ புசிக்க வேண்டாம், அது எப்போமாவது கொடுப்பார். அதுதானே, அது எப்போமாவது நினைச்சுவார் கொடுப்பார். இப்போ நீ அதை நினைச்சியாத புசிக்க வேண்டாம், புசித்தா என்ன செய்வா? சாவவே சாவாய் சொல்லிட்டார். அதனால அப்படிதானே. அப்போ அதே நேரத்தில் அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம், பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஒழித்து பாருங்க, தூரத்தில் போயிட்டாங்க. தூரத்தில் நினைச்சிட்டாங்க, போயிட்டாங்க, தூரத்தில் போயிட்டாங்க. அங்கே தேவன் ஏதேன் தோட்டத்தில் மாலை வேளையில் வந்து யாரோட பேசுவார்? ஆதாமோடும் ஏவாளோடும் பேசுவார். ஒரு நல்ல உறவு இருந்தது. இப்பொழுது எந்த கட்டளை அவன் மீறி விட்டானோ அவன் எதிலே விழுந்து விட்டான்? பாவத்திலே விழுந்து விட்டான். பாவத்தின் நிமித்தமாக அங்கே வந்து என்னாலும் மாறி தேவன் கூடுறாரு. ஆனால் அவங்க 2 பேரும் என்ன செய்யிட்டாங்க? ஒளித்து கொண்டார்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம், அவன் எடுக்கப்பட்ட மண்ணை இப்போ தூரத்தில் போயிட்டான். ஏதேன் தோட்டத்தை விட்டையும் விரட்டி விட்டாச்சு. ஏதேன் தோட்டத்தை விட்டையும், ஏதேன் தோட்டம் நம்மளுக்கு திரும்ப கிடைக்குமா? அதுதான் அழைக்கிறார். அதுக்கு தான் நினைக்கிறாரு, மனதுருக்கத்தின் அழைப்பு. எதற்கு அழைப்பு? மீண்டும் ஏதேன் தோட்டத்தை, அந்த வாழ்வு, அந்த புது வாழ்வு, நித்திய வாழ்வு, வேதனை இல்லாத வாழ்வை தருவதற்காகத்தான் நம்ம நினைக்கிறார், மீண்டுமே அழைக்கிறாங்க. பார்க்க அவர்கள் 23 அவர்கள் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். ஏசாயா 59:2, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது. பார்க்கிறோம், ஆதியிலே மனிதன் என்ன செய்து விட்டான்? பாவத்தின் நிமித்தமாக, அக்கிரமத்தின் நிமித்தமாக ஏதேன் தோட்டத்தை இழந்து விட்டான், தேவ சமூகத்தை இழந்து விட்டான். அது மாத்திரமல்ல, அங்கே ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில் அனுப்பி அங்கே பார்க்கிறோம், அக்கிரமங்கள் பாவம் நம்மையும் தேவனையும் பிரித்து விட்டது. அவருடைய சமூகத்தை பார்க்காதபடி, அவருடைய முகம் நமக்கு கிடைக்காதபடி என்னது மறைத்து விட்டது? பாவம். பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. பார்க்க முடியாததுக்கு காரணம் என்ன? ஏசாயா சொல்கிறார், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும்
உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கி விட்டது. தூரம் போய்விட்டான், மனம் போல என்ன செய்து விட்டான், வாழ்வதற்கு போய்விட்டான். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். இப்படி இருக்க ஒரு மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலும் பாவமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடினால் ஆயிட்டு பாதிக்கிற மரணம் எல்லாருக்கும் வந்துவிடும். அது மாத்திரமல்ல, தேவ சமூகத்தை விட்டு மனிதர் என்ன செய்து விட்டான், வந்து விட்டான். அது மாத்திரமல்ல, மரணத்தையும் சம்பாதித்து கொண்டான். மரணத்தையும் சம்பாதித்து கொண்டான். எந்த நாட்களிலும் கூட அந்த மனிதனை கடவுள் தேவன் இழப்பதற்கு என்ன செய்யலை, விரும்பவே செய்யலை. தன் சாயலாக சிருஷ்டித்த மனிதனை அவர் என்ன செய்வாரா, இந்த உலகத்தையே அவனுக்காக தான் படைத்த. இந்த உலகம் இப்போ நமக்காக தான் இருக்குது, நமக்காகத்தான் இருக்குது. அக்னிக்கு இரையாக இருந்தாலும் மீண்டும் புதிய உலகமும் புதிய வானமும் படைக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளை ஆளுகை செய்ய வேண்டும். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கறதுக்கு தான் இந்த உலகத்தை அவர் என்ன செய்தார், சிருஷ்டித்தார். அவர் விட்டு விடுவாரா? எனவே நாம் பார்க்கிறோம், இந்த நாட்களில் கூட அவரை விட்டு மனிதன் தூரமாக என்ன செய்து விட்டால் போய்விட்டான். அவருடைய சமூகம் மறைக்கப்பட்டது. அவருடைய சமூகத்திலே நாம் நினைக்கிறோம் பாவத்தின் விளைவுகள் நிறைய இருக்குது. பாவத்தின் விளைவுகள் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்கள் போதும். அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் நாம் என்ன செய்து விட்டோம், மரித்து போய்விட்டோம். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 3:19, நீ பூமியில் இருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். பாருங்க, நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு நிறைய காரியம் இருக்கு. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டா, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால். சும்மா சாப்பாடு வந்துருமா? 40 வருஷம் இஸ்ரேல் மக்களுக்கு சும்மா சாப்பாடு கொடுத்தாரா? எப்படி? வேலை செய்யாமல் சாப்பிட்டாங்க. வேலை செய்யாமல் சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா? விதைச்சாங்களா, அறுத்தாங்களா, பூமி நிலம் அந்த நெத்தி வேர்வை கீழே விழும்படி பாடுபட்டாங்களா? இல்லை. காலையிலே போனோம், மண்ணாக இருக்கும் சேர்த்து என்ன செய்வாங்க, இறைச்சி இல்லைன்னு சொன்னாங்க. இறைச்சியும் என்ன செய்தார், கொடுத்தாரு. எந்த பாடும் அவங்க படலை, எந்த பாடம். அப்போ பரலோக வாழ்வு என்பது அதுதான். பரலோக வாழ்வு என்பது அதுதான். இங்கே இப்போ நாம் எப்படி இருக்கோம், தன்னால் எங்கே கிடைக்கும்? களவு தான் செய்யணும். தன்னால் கிடைக்கணும்னா களவு தான். அது ஒரு பாவம், அது ஒரு பாவம். இங்கே பாதிக்கிறோம், நம்ம பாடுபட்டால் தான் சாப்பிட முடியும். பாடுபட்டால் தான் என்ன செய்ய முடியும். நான் பாடுபடலாம், இன்னொருத்தர் பாடுபட்டிருப்பார். நம்ம பாடுபடலைனாலும் இன்னொருத்தர் என்ன செய்வார், பாடுபட்டுப்பாரா பட்டுக்க மாட்டாரா? இப்போ நம்ம இருக்கிறோம், நம்ம இன்றைக்கி காலையில் சாப்பிட்ருக்கோம். அந்த சாப்பாட்டில் எதிரிக்காவது நம்ம பாடுருக்கா? அரிசிக்கு நீங்கள் பாடுபட்டீங்களா? உளுந்துக்கு பாடுபட்டீங்களா? எண்ணெய்க்கு பாடுபட்டோமா? ஒன்றுக்கும் என்ன செய்யலை, பாடுபடல. ஒன்று பாடுபட்டால் நம்ம சம்பாதிச்சிருக்கோம். யாரோ ஒருத்தர் பாடுபட்டுருக்காங்க, எங்கேயோ ஒருத்தர் நினைச்சிருக்கிறாங்க, பாடுபட்டு இருக்காங்க. பாடுபட்டதுனால தான் இந்த உணவு நமக்கு என்ன செய்யுது, அந்த சாபம் பார்க்கிறோம். பாடுபட்டு உழைத்து நீ என்ன செய்ய வேண்டும், சாப்பிட வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அது மாத்திரமல்ல, நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு, இந்த மண்ணுக்கு திரும்பிய மனிதனை தான் தேவன் அழைக்கிறார். இந்த மண்ணுக்கு திரும்பிய மனிதன் தான் தேவன் நினைக்கிறார், அழைக்கிறார். பார்க்கிறோம், சாபத்திலிருந்து விடுதலையை கொடுத்து உன்னை நம்மை எதுக்கு திரும்பவும் அழைத்து கொண்டிருக்கிறார், பரலோக வாழ்வை திரும்பவும் தர, இழந்து போன ஏதேன் தோட்டத்தை திரும்பவும் நமக்கு தருவதற்காக இந்த அழைப்பு, மனதுருக்கத்தின் அழைப்பு, மனதுருக்கத்தின் அழைப்பு. அது மாத்திரமல்ல, பார்க்கிறோம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 10 முதல் வாசிப்போம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவரோட ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே.
இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் இப்ப பாதிக்கிறோம். மனிதன் விழுந்து விட்டான், பாதிக்கிறோம், விழுந்து விட்டான். ஆனாலும் கூட இங்கே நாம் சத்துருக்களாகி விட்டோம். யாருக்கு? தேவனுக்கு, நம்மை படைத்தவருக்கு, நம்மை சிருஷ்டித்தவருக்கு, நம்மை உண்டாக்கினவருக்கு நாம் யாராகி விட்டோம்? சத்துருவாகி விட்டோம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாகி இருக்கையில் இங்கே ஒரு கிருபை என்ன செய்யறது? கிருபை. யார்? எந்த கிருபை? அவருடைய குமாரன் இந்த உலகத்திலே, அவருடைய குமாரன் இந்த உலகத்தை என்ன செய்தார்? லேசான அழைப்பு இல்லை, லேசான ஒரு கார்டு கொடுத்து அழைக்கல. என்ன சொல்றாங்க? திருமண கார்டு அப்படித்தானே? பல ரேட்ல அடிப்பாங்க, அடிச்சு என்ன செய்வாங்க? இப்போ என்ன அழைக்கிறாங்க? கார்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது, குறைஞ்சு போச்சு. வாட்ஸ்அப் அழைப்பு. என்ன அழைப்பு? நிறைய பேருக்கு பண்ணிச்சாரு வாட்ஸ்அப் அழைப்பு. ரொம்ப சிம்பிளா என்ன செய்யிட்டு வந்துட்டு. சரி, இங்க தேவன் அழைக்கிறார். தேவன் நினைக்கிறாரா? அழைக்கிறார். எப்படி அழைக்கிறாரு? சும்மா வாணி சொல்லல, அவருடைய குமாரன் மூலமாக மரணம், அவருடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி அவருடைய இரத்தத்தை சிந்தி அவருடைய மரணத்தை பார்க்கிறோம். நமக்காக கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்து நம்முடைய அக்கிரமத்தை சுமந்து நம்முடைய அக்கிரமத்தை நிமித்தமாக அவர் நினைத்தார், மரித்தார். நம்முடைய அக்கிரமத்தை நிமித்தமாக மரித்தார், மீண்டுமாக உயிர் தட்டார். அந்த மரணத்தின் நிமித்தமாக நல்ல கவனிக்கணும். இந்த காடு லேசான காடு இல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட காடு. இயேசு இரத்தத்தினாலே கழுவப்பட்ட காடு. இயேசுடைய இரத்தத்தை அங்க வச்சுதான் கூப்பிடுறாரு. வேற இயேசு, ஏன்னா அக்கிரமம் பாவம் செய்து மனிதன் கடவுளை விட்டு தூரம் வந்து விட்டான், பிரிந்து விட்டான். ஏசாயா சொல்லுகிறார், நம்முடைய அக்கிரமங்களே அவருடைய சமூகத்துக்கும் நமக்கு அது என்ன செய்து மறைக்கிறது. அப்ப அக்கிரமம் நீங்கணும், பாவம் நீங்கணும், அப்பதான் அவருடைய அழைப்புக்குள்ள என்ன செய்ய முடியும்? போக முடியும். லேசான அழைப்பு அல்ல. அந்த பாவத்தையும் அக்கிரமத்தையும் நீக்குவதற்காகத்தான் தேவன் தம்முடைய ஒரே குமாரனை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்து விட்டார். அன்பு என்ன செய்து விட்டார்? கூர்ந்து. அவர் தந்து, குமாரனை தந்து அனுப்பி அவருடைய ரத்தத்தை சிந்தி அன்பு கூர்ந்து அதுக்கு பிறகு தான் அழைக்கிறார். காடு இல்லாம அழைக்க முடியுமா? காடு இல்லாம அழைக்க முடியாது. அப்போ அவருடைய, அதான் நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக. ரோமர் 5ஆம் அதிகாரம் 17 முதல் 18. அல்லாமலும் ஒவ்வொருடைய மீறுதனாலே ஆதாம் மூலமாக மரணம் ஆண்டு கொண்டது. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைகிறோம். ஆதாமால் எப்படி பாவமும் மரணமும் இந்த உலகத்துக்குள் வந்ததோ அதே போல அவருடைய குமாரனாலே நமக்கு என்ன வந்தது? ரட்சிப்பும் ஜீவனும் வந்தது. அந்த ஆதாமனாலே, முதல் ஆதாம்னாலே பாவம் வந்தது, மரணம் வந்தது. இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜீவன் வந்தது. நமக்கு என்னது? ஜீவன். பாவத்திலிருந்து விடுதலை வந்தது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14 முதல் வாசிப்போம். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதரத்தாலையும், இப்ப இருதரத்தாலையும் உண்டாக்கின யாரு? இயேசுவையும் நம்ம பிதாவையும் நம்மையும் என்ன செய்தாரு? உண்டாக்கி விட்டார். நல்லா கவனிக்கணும். பிதாவையும் நம்மையும் என்ன செய்து விட்டார்? உண்டாக்கி விட்டார். உண்டாக்கணும் என்ன செய்யணும்? அங்க பாருங்க. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் உண்டாக்கி பகையாக நின்ற பிரிவினாகிய நடிச்சுவர். நடிச்சுவர் என்னது? பாவம். அந்த பாவத்தை என்ன செய்து விட்டார்? தகர்த்து விட்டார். தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய மரணத்தின் மூலமாக ஜீவனை கொடுத்து எதை தகர்த்து விட்டார்? பாவமாகிய நடிச்சுவர் என்ன செய்தாரு? தடுத்து விட்டார். பாருங்க, பகையாக நின்ற பிரிவினையாகிய நடிச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாயும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணிவிட்டார். இப்படி
சமாதானம். இன்றைக்கு இந்த பிரசங்க வாக்கியத்தில் அப்படித்தான் பார்க்கிறோம். அவர் ஏன் அழைத்தார், எதற்காக அழைத்தார், எப்படி அழைத்தார் என்பது தெரிஞ்சுக்கிட்டு, அப்படித்தானே? ஏன் அழைத்தார், எதுக்கு அழைத்தார், எப்படி அழைத்தார். சும்மா அழைக்கல, தம்முடைய குமாரனை தந்து அவருடைய ஜீவனை கொடுத்து விளையாட கொடுத்து பாவத்தையும் அதையும் பரிகரித்து தடையா நின்ன பாவத்தை அவர் என்ன செய்து விட்டார், நீக்கி விட்டு என்ன செய்கிறார், அழைக்கிறார். லேசான அழைப்பு அல்ல, அவருடைய இரத்தம் நம்மை கோபி அழைக்கிறது. சிலுவையிலே சிந்திய அவருடைய இரத்தம் நம்மை கூவி அழைக்கிறது. அவருடைய இரத்தம் தான் அழைக்கிறது. மகனே, மகளே, வா, என்னண்டை வா, உன் அக்கிரமத்தை விட்டுவிட்டு பாவத்தை விட்டுவிட்டு இங்கே வா. உன் அக்கிரமத்தையும் பாவத்தையும் அறிக்கை செய்தார், அவர் நம்மை கழுவி சுத்திகரிப்பார். சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டு இங்கே என்ன செய்ய வா என்று சொல்லி மனதுருகும் இயேசு, மனதுருகும் தேவன், நம்மை படைத்தவர் நம்மை அழைக்கிறார். இந்த நாளிலும் கூட இந்த அழைப்பு பெற்றவர்கள் சும்மா அப்படி வாங்கிட்டு கல்யாண கார்டை வாங்கிட்டு போன மாதிரி நினைக்க முடியாது, போக முடியாது. நல்லா கவனிக்கணும். அவரும் மனதுருகி தான் நம்மளை அழைக்கிறார். நாமளும் மனதுருகி தான் நினைக்க வேண்டும். நமக்குடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் அறிக்கை செய்து விட்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த வஸ்திரத்தை பெற்று ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்று தான் அந்த அழைப்புக்குள்ளே நினைக்க முடியும். அவர் மனதுருகி அழைக்கிறார். மனதுருகி நினைக்கிறார். அதுக்குத்தான் அந்த பிரசங்க வாக்கியத்தில் முதல்ல இருக்கிறது பாருங்க, ஒருவருக்கொருவர் தயவாயும் மனதுருக்கமாயும் இருந்து. ஒருவருக்கொருவர் தயவாயும், நான் எப்படி மனதுருக்கமாக இருக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் தயவாக இருங்க. ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும், மனது உருக்கமுள்ளவர்களாக இருங்க. எது ரட்சிப்பின் வஸ்திரங்கிறது என்னது? ரட்சிப்பின் வஸ்திரங்கிறது என்னது? நமக்கும் மனதுருக்கம் வேணும், நமக்கும் மனதுருக்கம் வேணும். ஒருவருக்கொருவர் தயவாக நடக்கணும். ஒருவருக்கொருவர் நீ 4 அடி அடித்தா நான் 8 அடி அடிப்புங்கிறது இல்லை, அப்படிதானே? ஒருவருக்கொருவர் அந்த ரட்சிப்பின் வஸ்திரம், அதுதான் மன்னிப்பின் வஸ்திரம். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் வஸ்திரம் அதான் ஒருவருக்கொருவர் தயவாயும். இங்கே வாசிக்கிட்ட 1ஆம் பாகத்தில் ரூத்து மோவாப் தேசத்தை சேர்ந்த ஒரு பெண். ரூத்து மோவாப் தேசத்தை சேர்ந்த ஒரு பெண். அவள் யாரெல்லாம் இழந்துட்டா? புருஷனை இழந்துட்டா. புருஷனை இழந்தின உடனே நகமி சொல்கிறா, ஏமா நான் சொந்த ஊருக்கு போகிறேன், நீ உன் வீட்டுக்கு உன் இனத்தார் இடத்துக்கு என்ன செய்யுரு போ அப்படின்ட்டு சொன்னான். ஆனால் ரூத்து போனாளா? ஆனால் ஒரே ஒருத்தி போயிட்டா, மூத்த ஒரு மருமகா போயிட்டா, அப்படி தானே? அவள் பேர் என்ன பேர்? ஒரு பாள். அவள் தாய் அது போன தப்பு இல்லை. அவள் சொன்னா அவள் பாட்டுக்கு என்ன செய்யிட்டா, சரி நம்ம ஜனத்தோட போயிடுவான்னுட்டா. ஆனால் ரூத் என்ன செய்யறா? போகலை. ரூத்து போகாது மட்டுமல்ல, அங்குதான் அவளுக்கு மனதுருக்கம் இருக்கு. அந்த ரூத்தினுடைய மனதுருக்கம், ரூத்தினுடைய தயவு சொல்றா. மாமியார் பார்த்து சொல்றா, மாமியாருக்கு ஒரு நல்ல வாழ்வு இல்லை. மாமியாருக்கும் அவ கூட அவளுக்கு புருஷன் யாருக்குன்னு இறந்து போனா, 2 மகனும் இறந்து போனா, இப்போ 2 மருமகளும் தான் இருக்கா. இவ அப்படியே யோசிக்கா, 2 மருமகளுக்கும் நம்ம ஒரு நாள் ஒன்றும் நினைக்க முடியாது, கஷ்டப்பட்டுட்டு இருக்காளுன்ட்டு நல்ல வார்த்தையை சொன்னா. நீங்கள் 2 பேரும் உங்கள் இனத்தார் இடத்துக்கு உங்கள் தகப்பன் வீட்டுக்கு போயுங்க சொல்கிறா. ஆனால் ஒருத்தி போயிட்டா. அந்த ரூத்து போனாளா? ஏன் போகலை? மாமியாரை பார்க்கா. மாமியார் நிறைய ஆச்சரியம்னா வந்தா, நிறைய சொத்து இருக்குன்ட்டு வரா. நான் கழுத்து நிறைய எங்கள் மாமியார் நல்லா நகை போட்டிருக்கா, நமக்கு கிடைக்கங்க வந்தா. அதெல்லாம் அப்படி தானே போயிட்டு இருக்குது. மனது உருக்கம், தயவு எங்கே இருக்கிறது? மனது உருக்கம். சில இடத்துல மன உருக்கம் இருக்கும், நகைக்காக உருக்கம் இருக்கும், நகைக்காக சொத்துக்காக உருக்கம் இருக்கும். ஆனால் இங்கே ரூத்துடைய இது அந்த காரியம் அல்ல. ரூத்துடைய காரியம் கடைசி ஒரு வார்த்தை சொல்லிட்டான், நீர் அங்கே போனியாட்டேன்னு செய்யாத, உன் தேவன் தான் என் தேவன், உன் தேசம் தான் என் தேசம், உன் உறவுக்காரன் தான் என் உறவுக்காரை, செத்தாலும் உன் கூட தான் நிஜமே சாவு. இதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம், இதுதான் ரட்சிப்பின். நல்லா கவனிங்க, வேற ரட்சிப்பின் சொல்கிறேன் எங்கே இருந்தால் வரப்போகுது. இதுதான் ரட்சிப்பு. அதான் அந்த வசனத்துக்கு ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும். தயவும் மன உருக்கலன்னா பரலோராஜ்யம் இல்லை. அப்படி அழைப்புக்குள்ள நம்ம நிற்க முடியாது, பிரவேசிக்க முடியாது. அழைத்தார், உண்மை அழைத்துட்டு இருக்குவார். அவர் மனதுருக்கி அழைக்கிறார். எனக்கு மனதுருக்க வேணும், நானும் என்ன செய்யணும் பார்க்கிறோம். இங்கே அங்கே வந்தா நல்லா. அதுக்கு பிறகு அவருடைய சரித்திரம் தெரியும். ரூத்து மாமியார் கூட என்ன செய்தா, வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு சாப்பாடா இருக்கு ஒன்றும் இல்லை, வெறுஞ்சட்டியும் வருமானம் தான் இருக்கு. வெறுஞ்சட்டியும்
ஒன்று அவன் நினச்சா, அத்தை இந்த வயல், இந்த ஊரில் வயலில் இருப்பாங்களாமே, அறுக்கும்போது நிறைய தானியங்களெல்லாம் சிந்துவாங்களாமே, அதை ஏழை எளிய மக்கள் என்ன செய்யலாமே, பொறுக்கிக்கிடுவாங்களாமே. நானும் போய் அப்படி பறிக்கிட்டு என்ன செய்யிட்டா, போ மகளே வீட்டை ரூத் என்ன செய்கிறா, அந்த நகோமியை அனுப்பி வைக்கிறா. இவன் வந்து நல்லா கவனிக்கணும், இங்கே தயவு இரக்கம் மனதுருக்கம் அதை காட்டி அவள் தேசத்துக்கு வந்தா. இங்கே அவளுக்கும் பழையபடி தான் நீ எதை விதைத்தாயோ அதையே, நல்லா கவனிக்கணும், வேணும் சொல்லிக்கிறேன், நீ எதை விதைக்கிறாயோ, நான் மனது உருக்கம் உள்ளவன், நான் மனம் எனக்கு இருந்தால் தான் எனக்கு கிடைக்கும், அதனால் எனக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. இங்கே அந்த ரூத்து தற்செயலா ஒரு தோட்டத்துக்கு என்ன செய்றா, ஒரு வயலுக்கு போறா. அது யாருடைய வயல்? போவாஸ். யாரு போவாஸ்? யாரு? அவன் உறவுக்காரன். அவன் அந்த நகோமியுடைய சொக்காரன்னு சொல்லுவான்ல, சொக்கார் பங்கு சொக்காரன் சொக்காரன். அந்த அவன் உறவுக்காரன். சொக்காரன் சொக்காரன், சொத்துல பங்கு உண்டு, வீட்டில் பங்கு எல்லாரும் இருக்கு. அப்போ தற்செயலாம் அங்கே போறான். போனோடனே அவன் போவாசங்கிறது வாரான், பார்க்குறான். அவன் அதுக்கு முன்னாலேயே எல்லாம் கேள்விப்பட்டுட்டான், நகோமி வந்துட்டா. நகோமி அவளுக்கு துணையா அவன் மருமகான்னு செய்யிட்டுருக்கான். ஊருக்காலும் பேசுவாங்கல்ல, ஊரில் பேசாமலே இருப்பான், அமைதியாக. ஊர்வாயை மூட முடியுமா? ஊர்வாயை மூட முடியாது, அப்படித்தானே? ஊருக்காலும் ஏப்பா அவள் கூட அவன் மருமகா மோவாப் தேசமா மாமியார் கூடயே நிச்சயிட்டா வந்துட்டாப்பா. இப்படியாப்பா, மாமியார்ட்ட ஒன்றுமே இல்லையே, சொத்தம் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு காரியமும் இல்லை, இவளை நம்பி அவள் நிச்சயிட்டா வந்துட்டாளே அப்படின்னு ஊருக்காரங்க நினச்சிருப்பாங்க. இது யாருக்குன்னா போவாஸ் காதில் விழுந்திருக்கு. ஆனால் ரூத்து எப்படி இருப்பான்னு தெரியாது. ரூத்து எப்படி இருப்பானே தெரியாது. அவன் பார்க்க செய்தி பறகு விட்டு இவன் வயலுக்கு வாரான். வயலுக்கு வந்து வேலைக்காரங்க யாரப்பாங்க. இவன் காலையில் வந்தா, ஆனால் எதையோ பிறக்கிறேன்னா நாங்களும் நினச்சிக்கிட்டா இன்னும் பொறுக்கிக்கம்மா நீ நாங்களும் சொல்லிட்டோமா. இது வரைக்கும் அவள் என்ன செய்கிறா, விழுந்து போனேன் உதறினேன் எல்லா தானியத்தையும் நினச்சிக்கிட்டு இருக்கிறா, பொறுக்கிட்டு இருக்கிறா. அப்படி அவன் உடனே நினச்சான். அவட்ட நிறைய பார்க்க வாசிக்கிட்ட ரெண்டாம் முதல் பாதத்தில் பார்த்தோம், அப்படி தானே? அவட்ட நிறைய பேசுகிறான், அப்படி தானே? வாசிக்கிட்ட வேத பாகம் எது? ரூத்து எத்தனாம் அதிகாரம்? 2ஆம் அதிகாரமா? 11வது வசனம். அதற்கு போவாஸ் பிரதித்திரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின் நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்திற்கு வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு, நீ எதை செய்த நல்ல செயலை செய்திருக்கிறா, இதுக்கு தக்க பலன் உனக்கு என்ன செய்யும் நமக்கு தெரியும். அதனுடைய பலன் என்ன கிடைத்தது? போவாசுக்கு அவள் மனைவியாக மாறினாள். போவாசுக்கு ஒன்றுமில்லாமல் வந்தவள், போவாஸ் பெரிய பணக்காரன், பெரிய ஜமீன்தார், அவனுக்கு என்ன செய்தா மனைவியாக. அது மாத்திரமல்ல, மத்தேயுக்கு பாருங்க, மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். சல்மோன் போவாசை ராகாமிடத்தை பெற்றான். ராகாப் தெரியும், ராகாப் யாரு? வேசி, அப்படிதானே? அவள் இஸ்ரேல் மக்களுக்கு தயவு பாராட்டினால பார்க்கிறோம். அங்கே அவளுடைய வயிற்றில் தான் யார் பிறக்கிறா? போவாஸ். போவாசுடைய அம்மா யாரு? ராகாப்பு. போவாஸ் ஓபேத்தை, ரூத்துக்கு ஒரு மகன், அது யாரு? யார்? போவாசு. ஓபேத்தை ரூத்துக்கும் போவாசுக்கும் பிறந்தது யாரு? ஓபேத்து. ஓபேத்து யாரை பெற்றான்? ஈசாயை பெற்றான். ஈசா யாரை பெற்றான்? தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா, அந்த வம்சம் வருகிறது வம்ச அட்டவணையில். தாவீது ராஜாவுடைய வரிசையில் தான் இயேசு கிறிஸ்து நினைச்சாரு. இயேசு கிறிஸ்து பார்க்கிறோம், இறக்கம் பார்க்கிறோம். மாமியார இறக்கம் பாராட்டி தயவு பாராட்டி, அவள் கஷ்டப்பட்டாலும் நான் அவன் கூட தான் கஷ்டப்படுவேன். நீ கஞ்சிக்குள்ளே போட்டு குடித்தாலும் நான் என்ன செய்வேன்? கஞ்சிக்குள்ளே போட்டு தான் குடிப்பேன். நீ பட்னியாக கிடந்தாலும் நான் தான். இந்த உலகம் அப்படியா இருக்காமா? இந்த உலகத்தை எப்படி மாமியார் நகை இருந்தால் வருவா, சொத்து இருந்தால் வருவா, இல்லைன்னு சொத்து இருந்தாலும் அவள் சாகருக்கு நாளாயும் அதுக்கு முன்னால் விஷம் வச்சு கொண்டு போடுறாள். விஷம் வச்சு நிறைய நடக்குது, நிறைய செய்யுது நடக்குது. இங்கே பாதிக்கிறோம்.
ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருங்க. கிறிஸ்து தேவன் நம்மை அழைக்கிறார். நம்மை அழைத்து நீங்கள் ஒருவருக்கொருவர் எப்படி இருக்க வேண்டுமா? தயவாகவும் மன. அங்கே அடுத்த சொல்ற, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. நான் அப்படி வரும்பொழுது கிறிஸ்து நமக்கு என்ன செய்வாரு? தேவன் நமக்கு மன்னிப்பார். தேவன் யாரை வைத்து மன்னிக்கிறாரு? கிறிஸ்து. ஏன்னா அவர் தான் ரத்தம் செஞ்சு இருக்கிறாரு. அதுதான் லெட்டர். நல்ல கவனிக்க, அழைப்பு அவரு தான். அவருடைய ரத்தம் தான் நம்மளை அழைக்குது. கிறிஸ்து மூலமாகத்தான் தேவனிடம் போக வேண்டும் என்றால், கிறிஸ்து இல்லாமல் தேவனிடம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் தேவனிடத்தில் வரா. அவர் தான் அழைப்பு. அவர் மூலமாகத்தான். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல. அடுத்தாலும் ஒரு கட்டளை இருக்கு. முதல்ல தயவா நடங்க, இரக்கமா இருங்க, மன உருக்கமா இருங்க. அடுத்தாலும் மூணாவது, நீங்களும் ஒருவருக்கொருவர் பரமண்டலம் இருக்கிறதாவே கர்த்தருடைய ஜெபத்தை சொல்றேன்ல, எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்த குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை நல்லா சொல்றோம். மன்னிக்கமா, நான் சாவு வரைக்கும் போகாதுமா. சில சொல்லுவான், நீ செய்த குற்றம் எது வரைக்கும் போகாதுமா? மண்ணுக்குள்ளே வச்சாலும் போமா, உனக்கு மண்ணுக்குள்ளே இருந்து போ. பரலோக ராஜ்யத்தை இழந்தா. பரலோக ராஜ்யம் நல்ல வார்த்தை தான், நல்ல வார்த்தை தான். அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் தெரியாமல் சொல்லக்கூடாது. அர்த்தம் தெரியாம சொல்ல, நீ மன்னிக்கலைன்னா அங்க உனக்கு மன்னிப்பு கிடையாது. நீங்களும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்கள், மன்னிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம மன்னிக்கலைன்னா அந்த மன்னிப்பு என்ன செய்யாது, கிடையாது. இங்க பாதிக்கிறோம். யோசேப்பு தன் சகோதரர்களால் என்ன செய்யப்பட்டான்? விற்கப்பட்டு எங்கேயோ அடிமையா, எங்கேயோ ராஜாவா ஆயிட்டான், எங்கேயோ ஆயிட்டான். ஆனாலும் சகோதரர்கள் அவங்ககிட்ட போய் நிற்கிறாங்க. யோசேப்பு பார்க்குறான், என்னை வித்தவன், குழியில தள்ளி போட்டவன் எல்லாரும் வரிசையா வந்து என்ன செய்யறா, நிற்கிறாப்பா அப்படின்னு சொல்லி அந்த சம்பவம் நமக்கு தெரியும். அவருடைய சகோதரர்களை அவன் பராமரித்து அவன் நிற்கிறான். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 15வது வசனம். பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டி கொண்டு அழுதான். இதுதான் மன்னிப்பு. இதுதான் என்னது? மன்னிப்பு. அவன் என்ன செய்தான்? லேசாக தன் சகோதரர்கள் யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டி கொண்டு அழுதான். அதற்கு பின்பு அவன் பயந்து போய் நிற்கிறாங்க. பயந்து போய் நம்ம இவனுக்கு செய்த துரோகத்துக்கு நம்மளை என்ன செய்ய போறோம்? அந்த அதிகாரத்தில் இருக்கான். அந்த சும்மா லேசான அதிகாரம் இல்லை, எகிப்து தேசம் முழுவதும் அதிகாரி. என்ன செய்யறோம்? காணாமலே பெறுவாங்க, காணாமலே என்ன செய்வாங்க? அந்த அதிகாரத்தில் அவன் இருக்கிறான். பயந்து போய் நிற்கிறாங்க. பயந்து இருக்கிறவங்க என்ன செய்தாங்க? போய் முத்தம் செய்தான். நாங்க ஜீவ ரட்சணை செய்யும்படி தேவன் என்னை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தாரு. நீங்க அதுக்கு விசலப்பட வேண்டாம். நீங்க தீமை செய்யணும்னு நினைச்சீங்க, தேவன் அதை நமக்கு நன்மையாக என்ன செய்தார்? மாற்றினார். இதுதான் தயவு, இரக்கம், மன்னிப்பு. இதுதான் மன்னிப்பு. அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனம். தான் அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து. இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. யார் சம்பவம்? யாக்கோப்பு, ஏசா. யாக்கோப்பு மீது யாரு கோபமா இருக்கா? ஏசா. ஏன்னா 2 தடவை சேஷ்ட புத்திரபாகத்தையும் வாங்கிக்கிட்டா. அடுத்தால தகப்பனார் கூப்பிட்டு, எப்பா நீ வா, நீ வேட்டையாடி கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நினைச்சதாரு, சொன்னாரு. அதையும் தாய் சொல்ல கேட்டு இவன் என்ன செய்தான்? வஞ்சித்து தப்பநாட்டை போய் எங்க ஒரு கந்துக்குட்டி அடித்து கொண்டுட்டு போய், நான் தான் உன் மூத்த மகன் ஏசா, நான் தான் ஏசா, என்னை ஆசீர்வதியும். அவனுக்கு சந்தேகமா இருந்துக்கல. அவருக்கு இருந்தாலும் நினைச்சிட்டாரு. கைகளை தடவி பார்த்தாரு. இந்த ரோட்டு முடிய ரோமத்தை, ஆட்டினுடைய தோல் போட்டு அதுக்கான கைகளோ ஏசாவின் கை சத்தமோ அவர் கரெக்டாக இருக்காரு. கை ஏசா கை மாதிரி இருக்கு, ஆனா சத்தம் மகன் சத்தம் தெரியாம இருக்குமா? மகன் சத்தம் அவர் கரெக்டா சொல்றாரு. சத்தம் இருந்தாலும் ஆசீர்வாதம். இது நிமித்தமாக ஏசா யார் மேல கோபமா இருக்கிறான்? சகோதரன் மேல கோபமா இருக்கிறான். வா, நீ 2 வாங்கிட்டியா, வாழையா போறா, ஒன்னு என்ன செய்வேன்? க்ளோஸ் பண்ணிடுவேன். இது யாருக்கு கேட்கறது தெரியுது? தாயாருக்கு தெரியுது. உடனே தாயாரு, எப்பா நீங்க இருந்தா அவன் எக்கச்சக்கமான கோபத்தில் இருக்கான், ஒன்னு நினைச்சிருவான்,
கொண்டு போடுவான். அதனால நீ யார் வீட்டுக்கு போயிரு, எங்க அண்ணன் வீட்டுக்கு போ, மாமா வீட்டுக்கு போ நீட்டு அனுப்பி வச்சுட்டா. அனுப்பி வச்சுதாச்சு, வச்சாச்சு. அவங்க போயிட்டு வெகு காலத்துக்கு பிறகு மீண்டுமாக தன் தேசத்துக்கு என்ன செய்றான், வாரான். இத்தனை மனைவி, 4 மனைவி, மனைவி 2, வேலைக்காரி 2, ஆக 4 மனைவி. பிள்ளைகள் எத்தனை பேர், 12 பிள்ளைகள். ஆடு மாடு ஒட்டகம் அதெல்லாம் திரளான ஆஸ்தியோட அவன் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறான். எங்கே, தன் சொந்த தேசத்துக்கு, தன் சொந்த ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்கிறான். ஆனாலும் இவ்வளவு காரியம் இருந்தாலும் பயம் போகலை. என்ன செய்யலாமா, நல்ல பயம். நம்ம அண்ணன் ஒருத்தன் அங்கே இருக்கான், எல்லாத்தையும் சங்காரம் பண்ணிடுவான், எல்லாத்தையும். ஏன்னா அவன் பலத்தவன், ஏதோம். அண்ணா அவன் என்னது, ஏசாதான் ஏதோம் வம்சம், அது பயங்கரமான வம்சம். அதனால் எல்லாத்தையும் செஞ்சிருவான், க்ளோஸ் பண்ணுவான். இதிலிருந்து எப்படி நமக்கு விடுதலை கிடைக்க போகுது, விடுதலை கிடைக்க போகுதுன்னு சொல்லி எல்லாரையும் ஆற்றுக்கு இந்த பக்கத்தில் விட்டுட்டு அவன் அந்த பின்னால் இருந்து என்ன செய்கிறான், தேவனோடு பேசுகிறான். தேவனோடு நல்லா கவனிக்கணும். மனதுருக்கம் எங்கேருந்து வருதுன்னு பார்க்கணும், இறக்கம் எங்கேருந்து வருதுன்னு பார்க்கணும். அவர் தேவனோடு போராடுறான், தேவனோடு கேட்குறான். தேவன் சொன்னார், அவனோடு பேசுகிறார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை சரியப்பா ஆசீர்வதிக்கேன். அங்கே சொல்லிட்டு அங்கே ஏசாகிட்ட தேவன் தரிசனமாகி உன் சகோதரன் வாரான், அவன் மேலே நினைச்சக்கூடாது, கை வச்சிடாத, கை நினைச்சிடாத. நல்லா கவனிக்கணும் மனதுருக்கம். அப்போ இந்த மனதுருக்கம் பெறுவதற்கு இது மாத்திரம் அல்ல. நான் கர்த்தர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் என் சகோதரன்கிட்ட பேசிட்டாரு. நான் கர்த்தர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் என் சகோதரன்கிட்ட நினச்சிட்டாரு பேசிட்டாருங்கிறது அல்ல. செயல் வரணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ தான் வாரான். அங்கே எல்லாரும் அவன் ஏசா 400 பேரோட வரான். 400 பேரோட ஒரு பெரிய கூட்டம். அவன் ஏசா மட்டும் வரல, ஏசா மட்டும் வந்தால் கூட சந்தி தைரியமாக போவான். அவன் எத்தனை பேரோட வரான், 400 பேரோட வரான். அவன் சண்டை போட வரல, தெரிஞ்சுட்டா. தேவன் அதுக்கு முன்னாடி அவன்கிட்ட பேசிட்டாரு, அவன்கிட்ட எடுத்துட்டாரு, பேசிட்டாரு. 400 பேர். இவன் தேவன் பேசுனது இவனுக்கு தெரியாது, தேவன் பேசுனது இவனுக்கு தெரியாது. அவன் மனமாரி தான் வாரான். ஆனால் பார்க்குறான், இங்கேருந்து பார்க்குறான், ஐயோ 400 பேர் வரானே, எங்கள் அண்ணன் அப்படி சொன்னாலும் வேலைக்காரன் மேலே வந்து அடிச்சிடக்கூடாதே. அப்படித்தானே முதலாளி சொல்லுவார், வேலைக்காரன் சாடிடுவான்டா, வேலைக்காரன் நினைச்சிருவான், சாடிடுவான். அப்படி சாடிடக்கூடாதுன்ட்டு இவனுக்கு பயம். இவனுக்கு ஒப்புரவாகுதல் நடக்குது பாருங்க. நேரு போனால் 7 விசை தரை மட்டும் குனிந்து ஒப்புரவாகிறான். நல்லா கவனிக்கணும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் சொல்லிய குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களை மன்னியும் அழைக்கிறோம். நல்லா கவனிக்கணும். மன்னிப்பு இல்லாமல் நினைச்ச முடியாது. கர்த்தர் இடத்துல அதை அழைக்கிறது, அதுக்கு தான் அழைக்கிறாரு. தயவாயிரு, இறக்கமாயிரு, உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் நீ என்ன செய்யி, மன்னி. அந்த லெட்டர் அதான் அந்த அழைப்பு. அந்த அழைப்புக்கு தான் நம்மளை நினைச்சாரு, அழைக்கிறாரு. ஒருவர் தன்னுடைய உறவு, ஒரு குடும்பம் இருக்குது, கணவனும் மனைவியும் இருக்கிறாங்க. அந்த ஊரில், பக்கத்து ஊரில் கன்வென்ஷன் கூட்டம் நடக்குது. எனக்கு கூட்டம் நடக்குது, கன்வென்ஷன் கூட்டம் நடக்குது. அதுக்கு கணவர் போயிட்டாரு. கணவர் நினச்சிட்டாரு, போயிட்டாரு. கணவர் போயிட்டு அவர் கொஞ்சம் லேட்டாக வராரு. லேட்டாக நினச்சிட்டாரு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ரொம்ப நினச்சிட்டு உன்னை மனைவி கேட்டா, நீர் கன்வென்ஷன் கொடுத்து போல எங்கேயோ சுற்றிக்கிட்டு என்ன செய்யறீரு, எங்கேயோ சுற்றிக்கிட்டு வாரியரு. அதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆகிட்டு, கன்வென்ஷன் கொடுத்து போனால் அப்பவும் வந்திருக்கலாம். நீர் எங்கேயோ ஊரை சுற்றிக்கிட்டு நினச்சிருக்கிறீரு. இந்த வார்த்தை கேட்டனா அப்படி ஊரை சுற்றலப்பான்னு கேட்டார். அந்த அம்மா கேட்கல. அந்த அம்மா என்ன செய்யலை, உடனே இவர் சாப்பாடும் வேண்டாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்லி தான் அறைக்குள்ளே நினச்சிட்டாரு, போயிட்டார். தான் அறைக்குள்ளே போய் எப்பவும் அவர் ஜெபம் பண்ணிட்டு தான் படுப்பாராம். ஜெபம் பண்ணிட்டு தான் நினச்சி வரான். அப்போ ஜெபம் பண்ணுறதுக்கு வாயை திறந்தா ஜெபம் வார்த்தையை என்ன செய்யலை, வரல. ஜெபம் பண்ணக்கூடிய வார்த்தையே அவர்கிட்ட என்ன செய்யலை, வரல. ஏன் ஜெபம் பண்ண வந்தார், சண்டை போட்டுட்டு ஜெபம் பண்ண வந்தார். சண்டை போட்டு ஜெபம் பண்ண வந்தாச்சும் ஜெபம் வருமா, சும்மா வரான். ஆவியில் நிரம்பி ஜெபித்தா வராது. ஆவியில் நிரம்பி ஜெபித்தா நினச்சா அந்த ஜெபம் நினச்சாது, வராது. உடனே பார்த்தாரு, ஐயோ இது இப்படி தான். உடனே கதவை திறந்தார். வெளியே போய் தன் மனைவியோட ஒப்புரவாகி அதற்கு பின்பு சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு என்ன செய்தார், பாரிக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும். அதை போல மத்திய பிரதேசத்தில் ஒரு நடந்த சம்பவம். மத்திய பிரதேசத்தில் ஆதிவாசி குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கறதுக்கு
ஆதிவாசி குழந்தைகள்னால் ஜமீன்தார் படியில் தான் அவங்க இருப்பாங்க. ஜமீன்தார் தான் ஒரு தோட்டம் வச்சு அந்த தோட்டத்துக்குள்ளே 300 இன்றைக்கும் இருக்குது, இன்றைக்கும் என்ன செய்யுது 300 குடும்பம் 500 குடும்பத்தை அந்த தோட்டத்துக்குள்ளே வச்சு அவர் பராமரிச்சுட்டு வருவார். ஆனால் அந்த குழந்தைகள் இருக்காங்கள்ல, அந்த குழந்தைகளுக்கு கல்வி அறிவு மட்டும் கொடுக்க மாட்டாங்க. என்ன அறிவு கொடுக்க மாட்டாங்க? கல்வி அறிவு கொடுக்க மாட்டாங்க. உடனே அந்த இடத்திற்கு கத்தோலிக்க கன்னியாஸ்திரி ராணி மரியனா, உங்கள் பேர் என்ன பேர்? ராணி மரியனா. அவங்க அந்த இடத்துக்கு சென்று ஒரு ஜமீன்தார் தோட்டத்துக்கு போய் அங்கே உள்ள ஒரு குழந்தைக்கு கல்வி எழுதிதாங்களாம், சொல்லி கொடுத்தாங்களாம். அந்த தோட்டத்தினுடைய அந்த மத்திய பிரதேச அந்த ஜமீன்தாருடைய பேர் ஜம்பந்தர் சிங். என்னது? ஜம்பந்தர் சிங். அது அவங்க எங்கேயோ இருப்பான், ஒன்று கேள்விப்பட்டு நினச்சான், வாரான். இது அவனுக்கு நினச்சல, பிடிக்கலை. அந்த அம்மாவை துப்பாக்கி எடுத்து 40 முறை என்ன செய்கிறான், சுடுறான். எத்தனை முறை நடந்த சம்பவம்? 40 முறை என்ன செய்கிறான், 40 முறை சுடுறான். இந்த அம்மா கன்னியாஸ்திரி நினைச்சு போச்சு, இறந்து போச்சு. இவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவனை அரெஸ்ட் பண்ணி தண்டனை கொடுத்து ஜெயிலில் நினச்சிடுறாங்க, போட்டுடுறாங்க. ஜெயிலில் தான் இருக்கிறான், ஜெயிலில் இருக்கிறான். ஆனால் குடும்பத்தாரோ மற்றவங்களோ யாரோ அவங்கள போய் என்ன செய்யலை, பார்க்கல. ஒருவரும் கூட என்ன செய்யலை, பார்க்க. ஆனால் ரக்ஷன் பந்தன் ஒன்று வச்சுருப்பாங்க, இப்போ வரலாற்றுலாம் இருக்குது. ரக்ஷன் பந்தன் என்னது? நம்ம ஒரு கயிறு இருக்கோம், நூல் இருக்கும், அதை நம்ம யார் கையில் கட்டி, நீ என் சகோதரன் கையில் கொண்டு கட்டினா நீ என் சகோதரன், நீ கையில் போய் கட்டினா என்னது, நீ என் சகோதரன். 6 கன்னியாஸ்திரிகள் அந்த ரக்ஷன் பந்தன் நாட்களிலே ராக்கி கயிறு கட்டுவதற்காக அந்த சிறைச்சாலைக்குள்ளே என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அந்த சிறைச்சாலைக்குள்ளே போகிறாங்க 6 கன்னியாஸ்திரிகள். அதில் ஒரு கன்னியாஸ்திரி சுட்டு கொல்லப்பட்ட அந்த கன்னியாஸ்திரியுடைய தங்கை. அந்த கன்னியாஸ்திரியுடைய போய் யார்கிட்ட போய் கட்டுறாங்க, அங்கே குற்றவாளியாக அடைக்கப்பட்டிருக்கிற சம்பத் சிங் அவர் கையில் போய் என்ன செய்கிறாங்க. அவருக்கு என்ன செய்யலை, ஒன்றுமே என்னடா நடக்குது, அவர் கண்ணிலிருந்து கண்ணீர் என்ன செய்யுது, வருது. என்னை மன்னித்து கொள்ளுங்கள், என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவரும் ரட்சிக்கப்பட்டார். எங்களுக்கு விரோதமாக குற்றம் சொல்லிய குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னிக்கும். ஒரிசா மாநிலத்தில் 23/1/1999 ஆண்டு 1999 ஆண்டு ஜனவரி மாதம் 23ஆம் தேதி ஒரு ஜீப்பில் உறங்கிக் கொண்டிருந்த கிரகாம் ஸ்டைன், அவருடைய மகன் பிலிப் ஸ்டைன், அவருடைய மகன் தீமோத்தேயு ஸ்டைன், 9 வயசு 12 வயசு, 3 பேரும் ஒரு ஜீப்பில் நினைக்கிறாங்க, தூங்கி கொண்டிருக்கிறார்கள். ஊழியத்தின் நிமித்தமாக ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்தவர்கள். எந்த ஊழியம் செய்தார்கள்? குஷ்டரோகிகள் மத்தியிலே ஊழியம். குஷ்டரோகிகளை தொடக்கூட முடியாது. அந்த குஷ்டரோகிகள் மத்தியிலே ஒரிசா மாநிலத்தில் கல்வி அறிவு இல்லாத இடத்துல, மருத்துவ வசதி இல்லாத இடத்துல அந்த 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 வியாதியினாலே எல்லா மக்களும் செத்து கொண்டிருக்கிற அந்த மத்தியிலே யார் ஊழியம் செய்து வந்தார்? ஆஸ்திரியா நாட்டைச் சேர்ந்த கிரகாம் ஸ்டைன், அவருடைய குடும்பம் இங்கே என்ன செய்தது, வந்தது என்று பார்க்கிறோம். அப்படி ஊழியம் செய்கிறவர்கள் ஒரு நாள் எதை தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? ஜீப்பில். அன்றுதான் 1999ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 23ஆம் தேதி தீயிட்டு கொண்டு விட்டார்கள். அந்த ஜீப்புக்கு தீயை பெட்ரோலை ஊற்றி தீயை வைத்து எரிவிட்டார்கள், கொண்டு விட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். உலகமே அதிர்ச்சிக்குள்ளானது, உலகமே அதிர்ச்சிக்குள்ளானது என்று நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கூட அந்த நேரத்தில் அந்த மனைவி, அவருடைய மனைவி கிளாடிஸ் ஸ்டைன், அவருடைய மனைவி பேர் கிளாடிஸ், அவங்க சொல்கிறாங்க, எனக்கும் அவர்கள் மீது எந்த கோபமும் இல்லை. அந்த எரித்து கொண்டார்களே, அவர்கள் மீது எனக்கு எந்த கோபமும் இல்லை. நான் அவர்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லி தொடர்ந்து அந்த இடத்திலே ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள். தொடர்ந்து அந்த இடத்திலே என்ன செய்தார்கள்? ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள். தொடர்ந்து இப்பவும் ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள். அதை பாராட்டி பின்னர் இந்திய அரசு 2005ஆம் ஆண்டு அவருக்கு பத்மஸ்ரீ பட்டம் என்ன செய்தது, ஒடுக்கப்பட்டது. இதை நான் சொல்கிறேன் என்றால், ஒருவருக்கொருவர் தயவாகியும் மன உருக்கமாகியும் ஒருவருக்கொருவர் அவர் செய்த குற்றத்தை நாம் பேசாதபடி
மன்னிக்கிறவர்களாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். நாம் மன்னித்தால் நமக்கு பரலோக ராஜ்யத்திலே இடம் உண்டு, நித்தியத்திலே இடம் உண்டு. இவர்களெல்லாம் யார்? இவர்களெல்லாம் யார்? பாதிக்கிறோம். தங்களுக்கு விரோதமாக குற்றம், தான் புருஷனையும் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கொண்டவர்களை மன்னிக்கிறார். 2 குழந்தைகளையும் நினைக்கிறாரு. மன்னிக்கிறாரா? மன்னிக்கலையா? மன்னிக்கிறார். பார்க்கிறோம், நல்லா கவனிக்கிறோம். ராஜீவ்காந்தியை கொலை செய்தவர்களை அவங்க குடும்பம் நினைச்சது விட்டது, மன்னித்து விட்டது. நல்லா கவனிக்கணும். ராஜீவ்காந்தியை கொலை செய்தவர்களை அவர்கள் குடும்பம் நினைச்சது விட்டது, மன்னித்து விட்டது. மன்னிப்பு மிகவும் முக்கியம். அதற்காகத்தான் தேவன் இந்த நாளிலும் கூட நம்மை நினைச்சுகிறார், அழைக்கிறார். நம்மை அழைக்கிறார். எதற்காக அழைக்கிறாரா? நல்ல கவனிங்க. அந்த வசனத்தை வாசிங்க, திரும்ப நமக்கு விளங்கிக்கணும். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்க. கொடுத்தா என்னது கிடைக்கும்? என்னது கிடைக்கும்? சும்மா மன்னிச்சா தேவன் விட்டுருவாரா? என்ன கிடைக்கும்? பரலோக ராஜ்யம், நித்திய ராஜ்யம், நித்திய ராஜ்யம், நித்திய வாழ்வு, நித்திய ஜீவன். இந்த மரணத்துக்குள்ளே விழுந்ததுன்னா மரணத்திலிருந்து விடுதலை, நித்திய ஜீவன், நித்திய அந்த ஜீவன் கிடைக்க வேண்டுமென்றால், பரலோக ராஜ்யம் கிடைக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? நாமும் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் ஒருவர் செய்த அக்கிரமத்தை என்ன செய்யுங்க? ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன்னித்தார் நிச்சயமாக இழந்து போன ஏதேன் தோட்டத்தை அவர் நமக்கு மீண்டுமாக தருவார். இழந்து போன ஜீவனை மீண்டுமாக அவர் நமக்கு தருவார். அப்படிப்பட்ட கிருபைகளை தான், அப்படிப்பட்ட கிருபையை தருவதற்காகத்தான் தேவன் மனதுருக்கத்துடன் நம்ம என்ன செய்கிறார்? அழைக்கிறார். மனதுருக்கத்தின் அழைப்போம். இந்த அழைப்புக்கு செவி கொடுப்போம். அழைப்புக்கு எவ்வளவுதான் வினோதமாக ஊதினாலும் தங்கள் காதுகளை அடைத்துக் கொள்கிற செவிட்டு விரியனைப் போல நீங்கள் நினைச்ச வேண்டாம், இருக்க வேண்டாம். செவிட்டு விரியனைப் போல இருக்க வேண்டாம். காது கேளாதவர்களை போல கேட்க. இப்பொழுது நாம் செவியை அடைத்து கொண்டார், கடைசி காலத்திலும் அவர் பரலோக ராஜ்யத்தின் வாசலை அடைத்து விடுவார். இப்பொழுதே மனதிரும்புங்கள், இதே இரட்சணிய நாள். இப்பொழுதே நாம் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாக இருந்து நமக்கு விரோதமாக குற்றம் சொல்லிய குற்றங்களை நாம் மன்னித்து இழந்து போன ஏதேன் தோட்டத்தையும் பரலோக வாழ்வையும் பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தாமே நம் அனைவருக்கும் தருவாராக.